மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் வரும் மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை எனவும், எங்களால் தனியாகவே பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியும் எனவும் கூறியுள்ள அவர், தேசிய அளவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மம்தா பானர்ஜியை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் 13 மக்களவை தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட உள்ளது. பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில், அதிமுகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு, நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளோம். நேரம் வரும்போது எல்லாவற்றையும் சொல்கிறோம் என கூறினார். திமுக ஊழல் பட்டியலை வெளியிட்டது போன்று அதிமுகவுக்கு ஏதேனும் பட்டியல் உள்ளதா என்ற கேள்விக்கு, அண்ணாமலை மட்டும் ஊழல் பட்டியலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்களும் சேர்ந்தால் இருவரும் சேர்ந்து பட்டியலை வெளியிடலாம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் கடந்த 1 வருடமாக செயல்படாமல் உள்ளது ஏன் என்ற கேள்விக்கு, பிரதமரின் வீடு கட்டு திட்டம், PM கிசான் சம்மான் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. PM கிசான் திட்டத்தில் 6 லட்சம் விவசாயிகளின் கணக்குகள் டெபிட் செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற மத்திய அரசின் திட்டங்கள் மாநில அரசு வாயிலாக செயல்படுத்தப்படும் நிலையில் இத்திட்டங்களை மாநில அரசு தலைகீழாக நின்று தடுக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை. தீபாவளி பண்டிகையின் போது அவை சரி செய்யப்பட்டுள்ளன. பங்குச் சந்தையில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தாசில்தார் தாமதம் காரணமாக விடுபாடு ஏற்பட்டிருக்கலாம் என கூறினார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, மதுரை அதிமுக மாநாட்டில் 15 லட்சம் பேர் திரண்டனர். ஆனால் சேலம் திமுக மாநாட்டில் இருக்கைகள் காலியாக கிடந்தன. நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து வாங்கிய பிரதிகள் மாநாட்டு திடலில் கிடந்தன. அவை குப்பை தொட்டிக்கு சென்றன. இவர்களால் நீட் தேர்வை ரத்து செய்வார்கள். அவர்கள் ஏமாற்றுவதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்நிகழ்வு நீட் தேர்வில் திமுக எவ்வளவு அக்கறை செலுத்துகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. நீட் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றும் நாடகத்தை ஸ்டாலினும் அவரது மகனும் அரங்கேற்றுகின்றனர். மக்களுக்கு உதவும் வகையில் திமுக தீர்மானங்களில் எந்த தீர்மானமும் இல்லை. திட்டமிட்டு மக்களையும் ஊடகத்தையும் ஏமாற்றும் அரசாக திமுக அரசு உள்ளது. அக்கட்சி அளித்த வாக்குறுதிகள் 100% நிறைவேற்றப்பட்டதாக பொய் சொல்கின்றனர். வெவ்வேறு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் தான் இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ளன. அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த கட்சிகள் இணைந்து செயல்படுவது கடினம். இன்னும் எத்தனை கட்சிகள் வெளியே செல்லும் என்பதை பார்ப்போம். கோவில்களை கட்டி வாக்குகளை பெறலாம் என பாஜக நினைக்கிறதா? ராமர் கோவில் கட்டியதால் பாஜக எப்படி வெற்றி பெற முடியும்? பாராளுமன்ற தேர்தலில் சூழ்நிலைக்கேற்ப கூட்டணி அமைக்கப்படும் என கூறினார். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்குமாறு ஆளுநர் RN ரவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கவர்னர் மாளிகைக்கு அழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றை புரட்டி பேசுவதும், அறிஞர் உலகம் ஒரு 1000 ஆண்டில் மனித சமூகம் கண்டறிந்த பேரறிவாளர் கார்ல் மார்க்ஸ் என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் அவரை சிறுமைப்படுத்தி பேசுவதும், நாட்டின் விடுதலை போராட்டத்தின் தலைமை சாரதியாக திகழ்ந்து தேசத்தந்தை என ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாத்மா காந்தி குறித்த அவதூறு பரப்புவதுமான மலிவாக செயல்படும் RN ரவியின் போக்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முறையில் அவரது அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல காங்கிரஸ் கட்சியும் VCK கட்சியும் இந்த ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரையில் 62 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டப்பட்டது. இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழர் தம் மகத்தான பண்பாட்டு சின்னமாக வடிவெடுத்துள்ள உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் அரங்கத்தினை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் மற்றும் 300 வீரர்கள் களமிறங்கினர். ஜல்லிக்கட்டு போட்டி மாலை நிறைவு பெற்றது. இதில் 10 காளைகளை அடக்கி பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு காருடன் 1 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த வீரர்கள் தமிழரசன் பரத்குமாருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. செய்தியாளரிடம் பேசிய பாஜக MLA வானதி சீனிவாசன், பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் கோரிக்கையை இந்த அரசாங்கம் நிறைவேற்றாமல் உள்ளது. மற்ற மாநிலங்களில் அரசாங்கமே பக்தர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்கிறது. பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தனி நபர்களும் தனியார்களும் தான் அதிகம் உதவுகின்றன. கோவை மதுரையிலிருந்து பழனி செல்லும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பந்தல் அமைத்து 24 மணி நேரம் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும். திராவிட மாடல் அரசு கோயில் வருமானத்தை பக்தர்களுக்கு செலவிடுவதை விட்டு பாஜகவினர் எந்த கோயிலுக்கு செல்கிறார்கள், அவர்கள் மீது எப்படி வழக்கப்படலாம் என்பதில் குறியாக உள்ளது. கோயில்களில் நாங்கள் புகுந்து அராஜகம் செய்வதாக ஒரு அமைச்சர் சொல்கிறார். அவர் பேசுவதெல்லாம் பொய்தான். திராவிட மாடல் அரசு நினைத்தால் மக்களை கோயிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? இந்த அறநிலைத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசும் தேவையில்லாமல் கோயில் விவகாரங்களில் தலையிட்டு மன உளைச்சலை கொடுக்கின்றனர். LED திரையில் கும்பாபிஷேகத்தை பார்த்தால் கலவரத்தை தூண்டுவதாக ஆகிவிடுமா? வயிற்றெரிச்சலில் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என அவர் கூறினார். செய்தியாளரிடம் பேசிய OPS மகனும் MPயுமான ரவீந்திரநாத்,
புரட்சித் தலைவி அருள் ஆசையுடன் இதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொண்டோமோ அதே போன்று வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம். அடுத்தடுத்து சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். காலம் பதில் சொல்லும். நீதி தேவதை சரியான தீர்ப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தேர்தலுக்கு முன்பு எப்படி வேண்டுமானாலும் கருத்து கணிப்பு வரலாம். தேர்தலுக்கு பின் மக்களின் மனநிலை என்னவோ அதுதான் இந்த தேர்தலிலும் பிரதிபலிக்கும் என்று தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.